எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ போன வீடியோவிலேருந்து நம்ம ஒரு புது ஒரு தலைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் மலர் மருத்துவம். முந்தின வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா, பயோகிராஃபி ஆஃப் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஏன்னா அது என்னோட ஒரு நிலப்பாடு எப்போவுமே. அதாவது நமக்கு ஒரு நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்போ டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன நமக்கு நல்லது பண்ணாருன்னு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது டாக்டர் எட்வர்ட் பேட்சோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன். அது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதோட அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிறதோட முன்னுரையாக தான் அதை அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவருக்கு கொடுக்குற ஒரு அஞ்சலி அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அவரோட பயோகிராஃபியை போட்டேன். அவர் நமக்கு என்ன கொடுத்தாருன்னா, ஒரு 38 மலர்களோட மருந்துகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். 38 + 1, அது 1 என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். 39 மருந்துகள், அதுதான் ஃப்ளவர் மெடிசன்ஸ். ஆக்சுவலாக அவர் போட்ட பேர் ஃப்ளவர் ரெமிடிஸ். ரெமிடிஸ்னால் மாற்று மருந்து, மாற்று மருந்து அப்படிங்கிற மாதிரி ரெமிடிஸ். அதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு உண்டான மருந்து என்ன அப்படிங்கிறது. அதாவது ரெமிடிஸ்னால் சுகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அதுக்கு வலி இல்லை, கஷ்டம் இல்லை சாப்பிட்றதுக்கு, ஆப்ரேஷன் கிடையாது, ஒரு ஸ்கேனும் பண்ண வேண்டாம். அதை மருந்தை ஈஸியாக சாப்பிட்டு அழகாக நம்ம உடம்பில் இருக்க எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வகையில் அவர் 38 மலர்களை மருந்தாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போது அந்த மலர் மருத்துவத்தை படிக்கிறோமோ இல்லையோ, ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அதை வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ, அவருக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வீடியோ அவரை பற்றி சொன்னேன். இல்லைன்னா மலர் மருத்துவத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு கடைசியாக தேங்க்யூ எட்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பெரியோர். அது திணையளவு நல்லது செஞ்சால் கூட அதை பனைமரம் அளவுக்கு பெருசாக நம்ம நினைக்கிறது சான்றோர்களோட நல்ல மனசு. அப்போ இவர் திணைத்துணை செய்யலை, அவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போ அதுக்கு ஒரு வீடியோ கூட அவருக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் அந்த பயோகிராஃபி ஆஃப் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு போட்டேன். இவர் என்ன தான் கண்டுபிடிச்சார், அதை முதல்ல சீக்கிரம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. அதனால் நானும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிடுறேன். அதாவது அவர் போன வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். அதாவது அவர் 1886 வருஷம் செப்டம்பர் 24 பிறந்தார். 1936 வருஷம் நவம்பரில் இறந்தார். அதாவது 50 வருஷம்தான் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கார். ஆனால் அந்த 50 வருஷமும் கடவுள் நம்மளை ஒவ்வொருத்தவங்களையும் எந்த உத்தேசத்தில் இங்கே அனுப்புனாரோ அந்த உத்தேசத்தில் அந்த விதத்தில் அவர் வாழ்ந்து காட்டி இறந்துருக்கார். அதுக்கே அவருக்கு கோடி நன்றிகள் சொல்லணும். அதாவது நம்மளை படைக்கும்போது கடவுள் நம்மள்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்து நம்மளை இந்த பூமிக்கு போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணு, நல்ல விதத்தில் வாழ்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி என்கிட்ட வா அப்படின்னு நம்மளை சொல்லி அனுப்புகிறார். அந்த விதத்தில் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார். அந்த விதத்தில் உலகத்துக்கு நன்மைகள் செஞ்சுட்டு போயிருக்கார். ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 38 மலர்கள் கண்டுபிடிச்சிருக்கார். அது ஹீலிங் மெத்தட்ஸ், ஹீலிங் ஃப்ளவர்ஸ். ஹீலிங்னா என்ன? இப்போ கொஞ்சம் நாளாகவே நம்ம வாயில் ஏறி இறங்குற வார்த்தை இதுதான். ஹீலிங், சக்ரா ஹீலிங், அடுத்தது ரேக்கி ஹீலிங், அடுத்தது இப்போது மலர் மருத்துவ ஹீலிங். இது என்னவோ நமக்கு கடவுள் இப்போ சொல்லி வச்சுருக்கிறது இதெல்லாம் தான். அதாவது கடவுளுக்கே தெரியுதுமா. அதாவது உலகம் ரொம்ப இந்த கலியுகத்தில் போய் கஷ்டப்படுறது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ நிறைய ஹீலர்ஸ் வேண்டி இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். அதனால்தான் என்ன மாதிரி கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சவங்கள கூட நீ 2 வார்த்தை தெரிஞ்சு கற்றுக்கிட்டியா பேசு,
4 பேர்த்துக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி என்னையும் கடவுள் ஒரு டூலாக என்னை உபயோகித்து என்னை இவ்வளோ தூரம் பேச வைக்கிறாரு. சக்கரா ஹீலிங்கை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரேக்கி ஹீலிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சேகரித்து அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் ரேக்கி ஹீலிங் கிளாஸ் எடுத்து உங்களுக்கெல்லாம் ரேக்கி ஹீலராக ஆகிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஒரு மாதம் கழியட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் இப்போ ரொம்ப எங்கேஜாக இருக்கேன். அதனால் அக்டோபரில் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு மனசில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். ஓகேயா? அப்போது இந்த 38 மலர்களுக்கும் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவர் 1936ங்கிறது 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னே கிடையாது. அதாவது 20வது நூற்றாண்டு, நம்ம இப்போ 21வது நூற்றாண்டு. இப்போ 1936க்கும் 2025க்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளோ வருஷம் இருக்குது? அப்போ அதை பாருங்கள். அப்போ ரொம்ப அந்த எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவங்களை பற்றியெல்லாம் இப்போவும் நம்ம பேசுகிறோம். இவர் ஒன்றும் அவ்வளோ ஓல்டு கிடையாது. ஓகே. அப்போது அவர் அவரோட 50வது வயசில் இறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னே, அதாவது அவரோட பர்த்டேக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. பர்த்டேங்கிறது என்றைக்கு? செப்டம்பர் 24. அப்போ 1936வது வருஷம் அவர் நவம்பரில் இறக்குறாரு. நவம்பருக்கு 2 மாதத்துக்கு முன்னே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அப்போ செப்டம்பர் 24 அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த கண்டுபிடிச்ச 38 மருந்துகளையும் விலாவாரியாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புக்காக போடுறாரு. ஓகே. அந்த காலத்தில் அவர் கண்டுபிடிக்க இந்த சின்ன இந்த நோட்டீஸுங்கிறோம்ல, பேம்ஃப்லெட்னால் என்ன? ஒரு 2 பேஜ் பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் கொடுத்து நோட்டீஸ் மாதிரி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பேம்ஃப்லெட். அந்த மாதிரி பேம்ஃப்லெட்டாகவே இவர் நிறைய அடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னென்னா ஒரே ஒரு நோக்கம், இந்த 38 ஃப்ளவரையும் பற்றி, அதை நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேனோ அதெல்லாம் உலக மக்களுக்கு போய் சேரணும். அவங்க எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஒரு நோய் நொடி இல்லாமல் ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கார். சத்தியத்தில் சொல்லப்போனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு ஜென்மம், அதாவது எட்வர்ட் பேட்ச்னு ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பியிருக்கார். ஒரு தேவ தூதனாக அனுப்பியிருக்கார். இந்தப்பா நீ போ, ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நீ ஏதாவது ஒரு நல்லது கண்டுபிடிச்சி வச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பின மாதிரியும், அவர் அதை செஞ்ச உடனே இறந்து போகிறது. அவர் உலகத்துக்கு வந்தார், அவரோட கடமையை செஞ்சார், வேலையை முடித்தார், டக்குன்னு போயிட்டார். அப்போ பாருங்கள், அதுதான் அவரோட சோல் பர்பஸ். ஓகே. அவரோட ஆத்மா சொன்ன வழி அதுதான். நீ இதை செஞ்சுட்டு வா அப்படின்னு கடவுள் சொல்லி அனுப்பின மாதிரி கரெக்டாக 50 வருஷம்தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த 50 வருஷமும் ஒரு மனுஷன் எந்த விதத்தில் வாழணுமோ அந்த விதத்தில் வாழ்ந்து காமிச்சார். அது மட்டும் இல்லை, ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு பரிசை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதுதான் அவரோட 38+1 மருந்து. ஓகே. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஓகே. போக உங்களுக்கே தெரியும். இப்போது அதில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருக்கணும். பயோகிராஃபியில் அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அதையே நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கலன்னா அதை முதல்ல பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேயா? அப்போ தான் இது டக்குன்னு உங்களுக்கு லிங்க் ஆகும், கனெக்ட் ஆகும். அப்போது அவர் இந்த எட்வர்ட் பேட்ச் 50th பர்த்டே அன்னைக்கு கொடுத்த ஸ்பீச். அதில் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் ஒர்க் ஆஃப் ஹீலிங், இதுவும் ஹீலிங் தான். 38 மருந்தும் ஹீலிங் தான், என்ன குணமளிக்கிறது. this work of healing has been done and published and given freely so that people like you can help yourself either in illness or to keep well and strong. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் கொஞ்சம் ஒரு சில the work of healing,
அதாவது மனுஷனோட கஷ்டங்களையெல்லாம் நோய் நொடிகளையெல்லாம் குணமளிக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை இதில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இது புக்கோட ஃபோட்டோ காப்பி, பழைய புக்கு, அதோட பிரிண்ட் அவுட் இது. உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன், கிஃப்டாக கொடுக்குறேன். எதுக்குன்னா உங்களை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இதை படித்து அந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பிரயோஜனப்படணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்கார். சரி, ஒருவேளை யார் கண்டா 2 மாதத்துக்கு முன்னாடியே இறக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கெல்லாம் அந்த டேட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தூக்கத்தில் தான் இறந்தார். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்த பரிசு, அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட கதை எப்படின்னா, இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சார், எப்பெல்லாம் கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இப்போ ஃப்ளவர் மெடிசனோட ஹிஸ்ட்ரி. அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் லண்டனில் பிறந்தார், வளர்ந்தார், படித்தார். ஆனால் அவருக்கு அந்த சிட்டி லைஃப் அவ்வளோ பிடிக்கல. அடிக்கடி அவர் இந்த கிராமத்து பக்கம் போவார், காலை 6 நடப்பார், கொடிகள்கிட்ட எல்லாம் பக்கத்தில் நின்று பேசுவார். அந்த மாதிரியெல்லாம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மகான் எட்வர்ட் பேட்ச். அவ்வளோ சொன்னால் போதும். ஓகே, அப்போது அவர் 1930 36 இறக்குறாரு. 6 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் தான் இது. ஓகேயா, 1930 ஃபஸ்ட்டு ஒரு 3 மருந்து கண்டுபிடிக்கிறார். அதோட பேர் இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ் அண்ட் மிமுலஸ் என்கிற 3 மருந்து கண்டுபிடிக்கிறார். அது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் ஒரு பூவோட ஒரு ஒரு பெட்டலை பிச்சு நாக்கில் வச்சுட்டு இப்படியே உட்காருவார். அது அவரோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு கவனிக்கிறார். அந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்து 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 அந்த செடிக்கு மரத்துக்கெல்லாம் அப்படியே அவரோட அப்படியே ஐக்கியமாகிறார். அப்படி 1930 3 மெடிசன் கண்டுபிடிக்கிறார். 1932 அது 12ஆவது, அதாவது 12 ஆகுது. 3லேருந்து 12க்கு தாவுறாரு. அத்தனை கண்டுபிடிக்கிறார். தாவுறாருன்னா சும்மா சொல்லக்கூடாது, அப்படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு மாற்றங்கள் வருது. அதை தான் தாவுறேன்னு சொல்கிறது. சாரி, அப்படி கூட சொல்லக்கூடாது. 12 ஆயிடுச்சு. 12 ரெமெடிஸ் கண்டுபிடிச்சிட்டார். அப்போது அவர் ஒரு புக்கை எழுதுகிறார், ஃப்ரீ தை செல்ஃப். ஃப்ரீ தை செல்ஃப்னால் என்ன? ஏப்பா இந்த நோய் நொடியில் இருந்தெல்லாம் ஃப்ரீ ஆகுங்கப்பா, சந்தோஷமாக வாழுங்கப்பா, ஹாப்பியாக இருங்கப்பா, ஃப்ரீ தை செல்ஃப், ஃப்ரீயாக இருங்கப்பா, ஃப்ரீயாக விடு. நம்ம லோக்கலாக பேசும்போது நம்ம சொல்கிறோம்ல, சும்மா ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடு அப்படின்னு நம்மளே பேசுகிறோம். அதுதான் ஃப்ரீ தை செல்ஃப். ஓகே, அப்படின்னு 1932 ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அது 1933 ஒரு கம்பெனியில் கொடுத்து புஸ்தகமாக வெளியிடுறாரு. அந்த ஒரு வருஷத்தில் 32லேருந்து 33க்குள்ளே இன்னொரு 4 கண்டுபிடிக்கிறார். அப்பா இதையும் சேர்த்துக்கோ, என் புஸ்தகத்தில் எழுதும்போது இதையும் சேர்த்துக்கோன்னு எழுதி கொடுக்குறாரு. அப்போ அதோட பேர் என்ன ஆகுது? 12 ஹீலர்ஸ் ப்ளஸ் 4 ஹெல்ப்பர்ஸ். ஹெல்ப்பர்ஸ்னால் என்ன? அது துணை புரியுது. அந்த 12 ஹீலர்ஸ் தான் மெயின். அந்த 12 ஹீலர்ஸோட இந்த 4ஐயும் துணைக்கி வச்சுக்கோ அப்படின்னு. அது 1933. அடுத்தது 34 அந்த 4 ஹெல்ப்பர்ஸை 7 ஹெல்ப்பர்ஸ் ஆக்குறார். இன்னும் ஒரு 3 கண்டுபிடிக்கிறார். அப்போ 12 ரெமிடிஸ் அண்ட் 7 ஹெல்ப்பர்ஸ் ஆச்சு. 35 ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு 19 கண்டுபிடிக்கிறார். 19 ரெமிடிஸ் அடிஷ்னலாக கண்டுபிடிக்கிறார். அப்போ எவ்வளோ ஆச்சு? 12 + 4 + 3 + 19. அதாவது 19 + 19 38 மலர் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார். இதுதான் எட்வர்ட் பேட்சோட ஹிஸ்ட்ரி. அவரோட ஆராய்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 38 + 1 + 1ன்னு சொல்கிறேன், அது என்ன ஒரு கொக்கி போட்டு நிறுத்துறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த +1ங்கிறது மலர் கிடையாது, இது ராக் வாட்டர். ராக் வாட்டர்னால் இந்த மலைச்சரிவுகள்லேருந்து வர்ற, பாறைகளுக்கு இடையிலேருந்து வர்ற தண்ணி. இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ குற்றாலத்தில் போய் குளிக்கிறோம். குற்றாலத்தில் குளிக்கும்போது நிறைய வியாதிகள் மாறுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன்னா எந்த அருவியில் போய் குளித்தாலும்
அந்த அருவி அந்த அருவியோட உற்பத்தி ஸ்தானங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அது மழை பெய்ய பெய்ய அதில் தண்ணி ஜாஸ்தி ஆக ஆக அது காட்டாட்டு வெள்ளம் போல் மலை மேலே பட்டு தெரித்து ஓடி வரும்போது அந்த மலையில் இருக்க அந்த சத்துக்களை எல்லாம் மினரல்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு வரும், அடிச்சிட்டு வரும். அது மட்டும் இல்லை, அப்படி மேலேருந்து விழும்போது மரத்து மேலே, செடி மேலே, பூ மேலே, காய் மேலே எல்லாம் விழுந்து அடித்து புரண்டு கீழே வரும்போது அது அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும், அதுக்கு அவ்வளோ ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் அந்த மாதிரி அருவிகளுக்கு அடியில் போய் நின்று குளித்தாலே சட்டு சட்டு சட்டுன்னு தலையில் விழும்போது உடம்பெல்லாம் ஹீல் ஆகும். அதனால அவர் ராக் வாட்டரையும் ஒரு மெடிசனாக எடுத்துக்கிட்டார். அது ஃப்ளவர் கிடையாது, அதனால் அதை நம்ம 38+1 அல்லது 39 மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ இந்த அப்போ 1935 இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே கம்ப்ளீட் பண்ணிடுறாருங்க. அவரோட ஆராய்ச்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதாவது 39 மெடிசன் அவர் கண்டுபிடிக்கணும், உலகத்துக்கு கொடுக்கணும், திருப்பி போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் சோல் பிளானிங்கில் அவர் வந்திருக்காரு. கடவுள் அவர் அனுப்பினார். அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு க்ளீனாக போயிட்டார். ஓகே. அப்போது இந்த கடைசியாக இந்த மாதிரி 38 மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 38 மருந்துக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா 2-3 விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்ளவர் மெடிசன்னா என்ன? இந்த 38 மருந்தில் அந்த செடிகளில் உள்ள மலர்களோட எக்ஸ்ட்ராக்ட், அதோட சத்தை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு, வியாதி உள்ளவங்களுக்கு கொடுத்தோம்னா அது எல்லா வியாதியும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃப்ளவர் மெடிசன் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஓகேயா? அது ஒன்று. ரெண்டாவது, இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், ஒரு புக்கோட ரிவ்யூவே பண்ணியிருக்கேன். அதாவது மனுஷனுக்கு உடம்பில் உண்டாகிற வியாதிக்கெல்லாம் காரணம், அதோட மூல காரணங்கிறது மனசு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசுங்கிறது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். டெலிகேட்னா ரொம்ப மிருதுவான விஷயம். இப்போது இந்த பூவை பாருங்களேன், பறிச்சுட்டு 1 மணி நேரம் வச்சு ஏசியில் வச்சுருந்தா கூட அது வாடுது, அதுக்கு தாங்கலை. அதோட செடியில் இருக்கும்போது தான் நான் ஈவினிங் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பாருங்கள், பாவம் அப்படியே வாங்கி அப்படியே தொங்குது, கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது, இல்லையா? அப்போது அந்த மாதிரி அந்த மனசு, நம்மளோட மனசு, நம்மளையெல்லாம் மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் நமக்கெல்லாம் ஒரு மனசு இருக்குது. ஆனால் அந்த மனசுங்கிறது ரொம்ப டெலிகேட்னா ரொம்ப சாஃப்ட்டு, மிருதுவான ஒரு விஷயம். அந்த மனசை ஆனால் நம்ம குப்பை தொட்டியாக்கி வச்சிட்டோம். வேண்டாத விஷயங்கள் எல்லாம் ஐம்புலன்கள் வழியாக ஈர்த்து 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 வலிச்சு 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 அதை குப்பை தொட்டி ஆக்கிட்டோம். அந்த மாதிரி ஆக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப வேதனை. அது மட்டும் இல்லை, நிறைய நமக்கு இந்த குப்பை தொட்டியில் என்ன இருக்குது? நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்களையே அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களை பற்றி சிந்திக்காதீங்க, உங்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். எனக்குள்ளே எவ்வளோ கெட்ட சுபாவங்கள் இருக்குது, கெட்ட எண்ணங்கள் ஓடுது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், மற்றவங்கள சபிக்கிறேன், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறேன், மற்றவங்கள பார்த்து வயிறெறிகிறேன், எனக்கு பணம் இல்லையே அவனுக்கு இருக்கே அப்படின்னு ஒரு செகண்டு கூட நம்ம நினைக்காம இருக்கோம். நினப்பு வருது. அதே மாதிரி ஃபியர், பயம், எல்லாத்துக்கும் பயம். ரெண்டாவது, இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸுக்கெல்லாம் நம்ம மட்டும்தான் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, அது உங்கள் தப்பு மட்டும் இல்லை, உங்களோட அம்மா அப்பா பண்ண தப்பு, அவங்க அம்மா அப்பா பண்ண தப்பு, நம்ம மூதாதையர்கள் பண்ணின விஷயம், அது எல்லாமே சேர்ந்து டிஎன்ஏல அடைச்சி வச்சுருக்கு, ஜீன். அதுதான் நமக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? நமக்கு எப்படி ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும்? எப்படி ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இல்லாமல் இருக்கும்? பாரம்பரியமாக வர்றது. ஆனாலும் பாரம்பரியமாக வருது, அதனால் நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், பாரம்பரியத்தை குத்த சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலைக்கு ஆகுமா? வாழ முடியுமா? என்ன கெட்ட குணங்கள் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடி, வேரோட அறுத்து ஏறி
நல்ல மனுஷனாக சந்தோஷமாக வாழு. எப்படி பேட்சா 50 வருஷம் வாழ்ந்தாலும் அழகாக அருமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அது மாதிரி அதில் இன்னொரு விஷயம் சொன்னோம். அவர் எப்படி வாழ்ந்தார்னா இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை. நமக்கெல்லாம் இப்போ இவ்வளோ வியாதிகள் வர்றதுக்கு காரணம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி வந்துட்டோம். அதுதாங்க காரணம், வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ முன்னேற்றம் சயின்ஸு டெக்னாலஜி அது இது சுகபோக வாழ்க்கை எல்லாம் இருக்குது, சௌகரியமான வாழ்க்கை. இதுக்கு மேலே இன்னும் ஏதாவது வருமானே எனக்கு தோணலை. ஏன்னா இப்போதைக்கு அப்படி தான் நம்மளால் நினைக்க தோணுது. அவ்வளோ சுகபோகமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எவ்வளவு நம்ம இயற்கையை விட்டு வெளியே தள்ளி வந்துட்டோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வியாதிகள் வருது. அதுதான் உண்மையான ஒரு சத்தியமான உண்மை, அதாவது கலப்படம் இல்லாத ஒரு உண்மை. ஆனால் பேட்ச் எப்படி வாழ்ந்தார்? இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தார். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாழறதுக்கு தான் இந்த 38 மருந்தையும் நமக்கு அழகாக புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கார். ஓகே, இதில் என்னென்னா அது வந்து நிறைய கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. பயத்துக்கு இது, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அதை சொல்கிறேன். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அவரும் அன்னைக்கே கண்டுபிடிச்சி சொன்னது தான். அப்போ மனசில் இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த மனசில் போட்டு நீங்கள் என்ன புழுங்கிட்டு இருந்தீங்கன்னா அது உடம்பில் வியாதியாக வருது. மற்றபடி ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு ஹெல்த்தியாக வாழறது தான் நம்மளோட ரைட், பர்த் ரைட். இல்லாமல் காலையில் இவ்வளோ மாத்திரையை முழுங்க வேண்டியது, சாயங்காலம் இவ்வளோ மாத்திரையை முழுங்க வேண்டியது, பிஃபோர் ஃபுட்டு இவ்வளவு, ஆஃப்டர் ஃபுட்டு இவ்வளவு, ஃபுட்டு இவ்வளோ சாப்பிட்றோம்னா அதுக்கு டபுள் மாத்திரையை முழுங்க வேண்டியது, டானிக்கை குடிக்க வேண்டியது. அது நமக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கையே இல்லைங்க. அப்படி வாழ்கிறதுக்காக கடவுள் நம்மளை இங்கே இந்த உலகத்துக்கு அனுப்பலை. ஓகே, அதை நல்லா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட இந்த 39 மெடிசனுக்குள்ளே தான் இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களோட குணங்களும் அடங்கும். அப்போது அவங்களோட மென்டல் ஏல்மெண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்தீங்கன்னா உடம்பில் இருக்க வியாதி தானாக மாறும். அப்போ அதை வந்து 39 மெடிசனுக்கையும் 7 பெரிய குரூப்பாக பண்ணுறார். அது என்னென்னா ஃபியர், பயம், அன்சர்டனிட்டினா ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு அன்சர்டனிட்டி தான், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு வந்து தினமுமே செத்து வாழ்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் இது நடக்குமா நடக்காதா, வீட்டிலேருந்து இறங்கும்போதே இன்றைக்கி பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, போய் சேருவோமா சேர மாட்டோமா, திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமா, தூங்குவோமா தூங்க மாட்டோமா, தூங்கினா அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டோமா. நிறைய பேருக்கு இப்படி தாங்க. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாம் பயம், தொட்டதுக்கும் எடுத்ததுக்கும் எல்லாம் ஒரு நிச்சயமில்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் 3வது கேட்டகரி. அதாவது அந்த ப்ரெசண்ட்டில் வாழறதில்ல. ஒன்று பாஸ்ட்டை பற்றியே கடந்த காலத்தை பற்றியே நினச்சி புலம்புறாங்க, இல்லாட்டினா வருங்காலத்தை பற்றியே மனக்கோட்டை கட்டுறாங்க. யாருமே நிகழ்காலத்தில் வாழறதில்ல. அது ஒரு கேட்டகரி. லோன்லினஸ், வீட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி 10 பேர் இருந்தால் கூட அவங்க யார்கிட்டையும் நம்ம மனசு ஒட்ட மாட்டேங்குது. நம்ம தனியாக இருக்கோன்னா தனியாக வந்தோம் தனியாக போகிறோம், அது வேறு ஃபிலாசபி. இது வந்து லோன்லினஸ், யாரோடையும் ஒட்டுறதில்லை, தனியாகவே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், அது ஒரு கேட்டகரி. அப்புறம் ஓவர் சென்சிட்டிவ் நிறைய பேருங்க, பெரியவங்கள்லாம் கூட, அதாவது மெச்சூர்டாக இருக்க வேண்டிய வயசில் கூட ஓவர் சென்சிட்டிவ்னா என்ன, ஏதோ ஒரு வார்த்தை சட்டுன்னு சொல்லிட்டோம், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம், டென்ஷனில் சொல்லிட்டோம், ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பொலன்னு கண்ணிலேருந்து தண்ணி வரும். இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு அதையே நினச்சி உருக வேண்டியது.
என்னை இப்படி சொல்லிட்டா பார்த்தியா, என்னை இப்படி பேசிட்டா பார்த்தியா, என்னை இப்படி திட்டார் பார்த்தீங்க, என்னோடய கணவர் என்னை இப்படி ஒரு வார்த்தை இப்படி மனசை புண்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு. ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் அதர்ஸ். அப்புறம் டெஸ்பேர்னால் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு விரக்தி. டெஸ்பேர்னால் விரக்தி. அப்புறம் ஓவர் கேர், இதுவும் ஒரு கேட்டகரியில் படும். அதாவது ஓவர் கேர்னால் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறான், கண்ணா பார்த்து நடங்க, பார்த்து நடக்கு, காலில் தட்டிட போகுது, கல் குத்திட போகுது, அப்படி போகுது இப்படி போகுது, 10 தடவை விழாத பார்த்து நடன்னு சொன்னால் 11 விழாதன்னு சொன்னால் 11 தடவை விழுந்து தான் வைப்பான். பார்த்து நடப்பா, கல் மண்ணெல்லாம் இருக்குது, பார்த்து நட, ஷூஸ் போட்டுக்கோ, செருப்பு போட்டுக்கோ, பார்த்துட்டு வா, அவ்வளோதான். இது ஓவர் சென்சிட்டிவ்னா என்ன, அதை பற்றியே சொல்லிக்க வேண்டியது. இதெல்லாம் எதுவுமே ஜாஸ்தி ஆனாலும், அதாவது என்ன, குறையினும் மிகினும் நோய் அப்படின்னு சொன்னாங்க. குறையினும் மிகினும் நோய்னா என்ன, குறைஞ்சாலும் நோய், ஜாஸ்தி ஆனாலும் நோய். அப்போ பேலன்ஸ்டாக வாழ நமக்கு தெரியணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது ஒரு வார்த்தை இவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் மனசில் இருக்க புண்ணுகளை ஆற்றுங்க, மனசில் இருக்க நெகட்டிவ் குணங்களை வேரோட வெட்டி அறுத்து எறிங்க. அப்போது உங்களுக்கு நோய்ங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் வரவே வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் தான் நான் உங்களுக்கு அந்த மலர் மெடிசனோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம், குடியாத்தம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த குடியாத்தத்தில் டாக்டர் சேஷாத்ரின்னு ஒருத்தர், சின்ன பையன்தான், ஆனால் நல்லா இந்த மலர் மருத்துவத்தை சின்னதுலேருந்தே கற்றுக்கிட்டு, சின்ன பையனா என்ன, சின்ன வயசு, என்னோட பார்க்கும்போது நல்ல ஒரு யங் ஏஜு, ஆனால் கரெக்டாக சின்னதுலேருந்தே அவங்க அம்மா இந்த மலர் மருத்துவத்தை பற்றியெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் கேட்டு படித்து இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. குடியாத்தத்திலே மண்டே டு சாட்டர்டே நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறாரு. கேன்சர் வரைக்கும் குணமாகுது அப்படிங்கிறதுல அவருக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் போடுறாரு. ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு 2023 ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கும் இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உடனே 10,000 கட்டணும். அந்த ஃபீஸு 10,000 கட்டி அந்த கிளாஸை ஆரம்பித்தார். அதாவது செப்டம்பர் 24 பேட்சோட பிறந்த நாள், செப்டம்பர் 25 இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதை தான் இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கேன். ஃப்ளவர் மெடிசன் என்றைக்கு ஆரம்பித்தது, 25/9/2023 ஆரம்பிச்சிருக்காரு. 21 கிளாஸ் எடுத்திருக்காரு. 21 கிளாஸு வீடியோ அதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபுல்லாக நான் கேட்டேன், கற்றுக்கிட்டேன். அதோட பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் நடத்துகிறார். ஓகே, அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்குது. இதில் லெவல் 1, லெவல் 2 முடித்தோம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ அதில் சேர்ந்தேன். இப்போ லெவல் 1ஓட எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட்டில் எனக்கு வருது. அது முடித்த உடனே லெவல் 2 ஆரம்பிக்கணும். லெவல் 2லேயும் நம்ம கற்றுக்கிட்டு அதோட முடிச்சுக்கிட்டோம்னா கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் கிடைக்கும். டாக்டர் சேஷாத்ரி கொடுக்குற சர்டிஃபிகேட் இல்லை, அவர் மூலமாக கிளாஸில் நமக்கு சேர்ந்து கற்றுக்குறோம். அவர் சொல்கிறது தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சண்டே வெளியூருக்கெல்லாம் போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு. சென்னையில் ஒரு தடவை அவர் வரும்போது நான் மெனக்கட்டு அவரை போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப உங்களோட கிளாஸ் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலான்னு. சென்னைக்கு, திருவண்ணாமலைக்கு, பாண்டிச்சேரிக்கு, திருச்சிக்கு, கோயம்புத்தூருக்கு, அந்த மாதிரி பல இடங்களுக்கும் போடுறாரு. அதெல்லாம் அவரோட வெப்சைட்டில் வருது. ஓகே, ஸோ நான் இப்போ எட்வர்ட் பேட்சுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நான் டாக்டர் சேஷாத்ரிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி ரொம்ப பரப்பிகிட்ருக்கார். நல்ல விஷயங்களை பரப்பிகிட்ருக்கார். கிளாஸ் எடுத்து யூடியூப் வீடியோ போட்டு அங்கே நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. கன்சல்டேஷனும் பார்க்குறாரு.
ஓகே. அப்போது இந்த எட்வர்ட் பேட்ச் வந்து லண்டனில் பிறந்தார், லண்டன்லேயே வளர்ந்தார், அங்கே இறந்தார். ஆனால் அவருக்கு வந்து அதனால் அவர் கண்டுபிடிச்ச மருந்துங்கிறது லண்டனில் வளர்கிற செடி கொடி, லண்டன் இங்கிலாண்டில்னு வச்சுக்கோங்களேன். 1-2 செடிகள்லாம் வெளியூர்லேருந்து கொண்டு வந்து, வெளியே நாட்டிலேருந்து கொண்டு வந்து அங்கே நட்டது. வாட் எவர் இட் இஸ், அந்த இவரோட 38 மருந்தும் இங்கிலாண்டில் வளர்கிற செடிகளோடது. ஓகே. அப்போது இந்த பேட்சோட ஒரு கம்பெனியே அங்கே இருக்குது. அங்கே வளர்கிற செடிகளோட மலரை எடுத்து, மலர்களை மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எல்லாம் எடுத்து எப்படி மெடிசன் செய்யணும்னு கரெக்டாக அவர் சொல்லி வச்சுருக்காரு, எழுதி வச்சுருக்காரு. எல்லாம் இறக்கிறதுக்கு முன்னே க்ளீனாக ரெக்கார்டிக்கலாக பண்ணிட்டு போயிட்டார். அது இப்போவும் பேட்ச் சென்டர்னு சொல்லி அதில் மருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ 2023 நான் இதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போவே எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் சேஷாத்ரி சார், நீங்கள் வாங்கி பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அவரும் நிறைய மருந்து பண்ணுறாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது இந்த பேட்சோட ஒரிஜினல் மருந்து வேணும்னா உங்களுக்கு இங்கிலாண்டில் தான் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கிட்டில் வந்து அந்த 31 மெடிசன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா ஆகும். இதில் என்னென்னா, பிரபஞ்சம் என்னை எப்படி ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து மலர் மெடிசனை பற்றி நீ இந்த வீடியோவில் பேசு, நிறைய பேருக்கு தெரிய வரட்டும் அப்படின்னு பிரபஞ்சம் எனக்கு கட்டளையிட்ட மாதிரி, அந்த டைமில் 2023 இப்போ வரைக்கும் என்னோடய சொந்த அண்ணாவோட பொண்ணு அவள் அங்கே இருக்கா. அப்போது நான் வந்து சாந்தியை கூப்பிட்டு சொன்னேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன், சாந்தி இங்கே மலர் மருத்துவம்னு ஒன்று படிச்சுட்ருக்கேன், அங்கே தான் ஒரிஜினல் மருந்து கிடைக்கும், எனக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு வரியான்னு. அதனால் என்னத்தை நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவள் இந்த பாருங்க இதை வாங்கி கொடுத்துருக்கான். இதுதான் மருந்து, இதுதான் பேட்சோட ஒரிஜினல் மருந்து. ஓகேயா? 38, இதில் 40 இருக்குது. அதாவது 38, 39 ராக் வாட்டர், இன்னொன்று 5 மருந்து பேட்சே ஒன்றா அதை கம்பைன் பண்ணி ஒரு ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு எமர்ஜென்சிக்கான ஒரு மருந்து உண்டாக்கியிருக்கார். அது அந்த எமர்ஜென்சிக்கான உண்டான மருந்து தான் இது. தனியாக இது எமர்ஜென்சிக்கு உண்டான மருந்து. ஓகே. அப்போது இந்த மருந்தெல்லாம் நான் வாங்கினேன். கொஞ்சம் நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினேன். அப்போது இப்போது இந்த லெவல் 2 எக்ஸாம் முடித்து எனக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது எவ்வளோ தூரம் கடவுள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும். இந்த மருந்தெல்லாம் கொடுத்து, சக்ரா ஹீலிங் எல்லாம் சொல்லி கொடுத்து, ரேக்கி ஹீலிங் எல்லாம் பண்ணி உலகத்தில் உள்ளவங்களோட கஷ்டப்பாடெல்லாம் எவ்வளோ தூரம் மாற்றணும் அவ்வளோ தூரம் மாற்றணுங்கிற ஒரு நினைப்பில் இருக்கேன். இப்போது அது பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ தூரம் கை கொடுக்குதோ, சகாயம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பாக்கி விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.